ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லபடியா சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னா, ஒரு சூப்பரான ஹேர் டை. ஹேர் கலர்ன்னு நெறைய கேட்டுருக்கீங்க. நானும் முன்னாடிலாம் நெறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். இப்ப வந்து ஒரு டிஃபரண்ட் காம்பினேஷன்ல ஒரு பிரிப்பரேஷன் நான் பண்ணேன். பட் ரொம்ப நல்லா எஃபெக்டிவா எனக்கு தெரிஞ்சுச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஜெனரலாவே வாழைப்பூ வச்சு ஹேர் டை பண்ணலான்னுவாங்க. அதுல நான் 2, 3 தடவ பண்ணும்போது, அந்த டையோட மேக்கிங்ல அதுல ஏதோ சில காம்பினேஷன்ஸ் தப்பா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால அதெல்லாம் வேஸ்ட்ன்னு தூக்கி போட்டு, இப்போ ஒரு காம்பினேஷன் ரெடி பண்ணேன். செம்மையா வந்திருக்கு. அது எப்படின்றத உங்ககிட்ட சொல்றேன். வாழைப்பூல இருந்து ஒரு டை ரிலீஸ் ஆகும். நல்ல ஒரு ப்ளூயிஷ் பிளாக் ஒரு லிக்விட் கிடைக்கும். ஸோ அத ஹேர் டைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இத தாண்டி நம்ம நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் டைல முக்கியமான சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டா யூஸ் பண்றதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமெல்டாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. பொங்கை பழமோ ஏதோ சொல்லுவாங்க. ஸ்ட்ரீட் சைட்ல எல்லாமே அது வரும். அது பொங்கை மரம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆமெல்டாஸ். அதோட பழம். அது வந்து அந்த ப்ரவுன் கலர் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதுலருந்து எடுத்தா அந்த அந்த பவுடர ரெடி பண்ணுவாங்க. ஆமெல்டாஸே அப்படியே ஸ்டிக்கா கிடைக்கும். அத உடைச்சு ஊற வச்சு யூஸ் பண்ணலாம். இல்ல பவுடர். அப்புறம் கத்தா பவுடர். இதுவும் டைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். கரிசலாங்கண்ணி அண்ட் கடுக்காய். கடுக்காய் ரொம்ப 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 பெஸ்ட் இன்கிரீடியன்ட். ஸோ நம்ம கலரிங் குடுக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு காம்பினேஷனா நம்ம வந்து இங்க ரெடி பண்றோம். இதெல்லாம் ஆட் பண்ணி இதோட கூட நம்ம வாழைப்பூல இருந்து எடுக்கிற டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம். இதுக்கு இத தாண்டி சில ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஹேர ட்ரை பண்ணும் அப்படின்றதுக்காக ஃபிளாக்ஸ் சீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். நீங்க வந்து ஃப்ரெஷ் செம்பருத்தி பூ கிடைச்சுச்சுன்னா, அந்த பூ இலையும் எடுத்து தண்ணீல நல்லா கிரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பட் இப்ப நான் பண்ற டைம்ல எனக்கு ஃப்ரெஷ் பூ கிடைக்கல. சோ நான் வந்து ட்ரைடு செம்பருத்தி பூ வச்சிருக்கேன். ஃபிளாக்ஸ் சீட்ஸ எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம சூப்பரான ஒரு ஹேர் டை ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து எல்லாமே 2 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். ஆமெல்டாஸ், கத்தா, கரிசலாங்கண்ணி, கடுக்காய் பவுடர். இந்த 4ம். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துட்டு, இது எல்லாத்துல இருந்தும் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மெயின் இன்கிரீடியன்ட் எடுத்துட்டோம். இப்ப 2 ஸ்பூன் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துட்டு ஒரு சின்ன பவுல்ல போட்டு அது ஃபுல்லா தண்ணி ஊத்தி, அதையும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. செம்பருத்தி பூ இருக்குல்ல, அத வந்து ஒரு பவுல் ஃபுல்லா எடுத்துட்டு, ஒரு 2 கப் தண்ணி ஊத்தி அதையும் வச்சுக்கோங்க. இப்பதான் ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் வரும். இதுதான் வாழைப்பூ. வாழைப்பூவோட தோல் அந்த பெட்டல் இருக்கு பார்த்தீங்களா மேல, அந்த தோலும் கொஞ்சோண்டு வாழைப்பூவும் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்க கருக்குனா பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பிளாக் ஆவும். சூப்பரான ஒரு கலர் கொடுக்கக்கூடிய ஒரு செம்மையான இன்கிரீடியன்ட். இத யூஸ் பண்ணி தான் இதுதான் மெயின் இன்கிரீடியன்ட் நம்மளோட ஹேர் டைக்கு. ஸோ வாழைப்பூவ எடுத்து தோல் எடுத்து வச்சுக்கலாம். அதையும் சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, இதுலயும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்திடுங்க. அப்புறம் நம்ம இப்ப இந்த பவுடர்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா? 4 விதமான பவுடர் 2 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கோம் பாருங்க. அது எல்லாத்தையும் எடுத்து ஒரே பவுல்ல ஒண்ணா போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணிட்டு, அதுலயும் ஒரு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வாழைப்பூ தோல கட் பண்ணி எடுத்திருக்கோம். கொஞ்சம் வாழைப்பூ எடுத்திருக்கோம். அதுல தண்ணி ஊத்திருக்கோம். ஸோ அத மூடி வச்சுக்கோங்க. இந்த எல்லா பவுடரையும் மிக்ஸ் பண்ணி வாட்டர் போட்டிருக்கோம். அதையும் மூடி வச்சுக்கோங்க. செம்பருத்தி பூவும் தண்ணீல போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இதெல்லாம் ஒரு 2 டூ 4 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே இதுல சோக் ஆகட்டும். இது ஊறினதுக்கு அப்புறமா நீங்க இத ஓப்பன் பண்ணி பாருங்க. அவ்ளோ செம்ம கலர் வந்திருக்கும். வாழைப்பூ நீங்க அந்த நான் ஊறுனதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுலருந்து ஒரு டை வெளியில எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு. சூப்பரான ஒரு டை கிடைச்சிருக்கு. இதே மாரி தான் ஒண்ணொண்ணுலயும் மிக்ஸ்சர் ரெடி ஆயிருக்கு. ஓகே. இப்போ நம்ம டை ரெடி பண்ண போறோம். அந்த பெரிய ஒரு இரும்பு கடாயில தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டே வாழைப்பூவ போட்டு வச்சுக்கணும். நீங்க அயர்ன் அ அ இதே யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதனால தான் நான் வாழைப்பூவையே ஃபர்ஸ்ட்டு நறுக்கி ஒரு அயர்ன் பேன்ல போட்டு வச்சிருக்கேன். இப்ப இத எடுத்து அடுப்ப ஆன் பண்ணி இந்த வாழைப்பூ அந்த தண்ணிய அப்படியே போட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இன்னும் நல்லா சூப்பரா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அது ஆனதுக்கு அப்புறமா, நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த 4 பவுடர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தண்ணியோட இருக்கு பாருங்க. அது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து இதுல மிக்ஸ் பண்ணிருங்க. இது கொதிக்கட்டும். இன்னொரு சைட்ல ஃபிளாக்ஸ் சீட்ஸ நீங்க நல்லா கொதிக்க வைங்க. அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் வாசனை வரும். நல்லா கொதி வந்ததும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன்.
10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை எடுத்து நீங்க தனியா ஜெல்ல ரெடி பண்ணி ஆற வச்சிடுங்க. அதே மாரி செம்பருத்தி பூவையும் கொதிக்க வச்சுட்டு தனியா இந்த செம்பருத்தி பூவையும், ஃபிளாக்ஸ் சீட்ஸையும் 2யும் ஜெல்லா எடுத்து ஒரு பக்கம் சைடுல வச்சுருங்க. இப்ப வாழைப்பூவும் இந்த 4 பவுடரோட மிக்ஸ்சரும் நல்லா சூப்பரா கொதி வரட்டும். செம்மையா கொதிச்சு முடிச்சதும், இத ஆஃப் பண்ணிருங்க. அப்படியே இருக்கட்டும். இது ஒரு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு பார்த்தீங்களா? இத அப்படியே வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துட்டு, இந்த பூவையும் மத்த அந்த ட்ரையா இருக்கு பாருங்க, அத வந்து நீங்க அரைச்சு தனியா வச்சுக்கோங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பிளாக் கலர் லிக்விட் நமக்கு கிடைக்குதுங்க. இவ்வளவுதாங்க இந்த டை. இத வந்து நெக்ஸ்ட் ஒரே ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது என்னன்னா, இந்த லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா? இதையும் அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த லிக்விட் வந்து நல்லா கொஞ்சம் நம்ம ஒரு 1 லிட்டர் வச்சோம்னா 1/2 லிட்டர் ஆற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்படியே பிளாக்கா லிக்விட் கிடைக்கும். இந்த மெயின் டைம் இத எடுத்து வச்சத அரைச்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு இந்த பிளாக் கலர் லிக்விட் பார்த்தீங்களா? இதுதாங்க நம்மளோட மெயின் டை. ஓகேவா? இதோட நம்ம இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஜெல்லையும், செம்பருத்தி இதும் ஜெல்லா தனியா வச்சிருக்கோம் பாருங்க. அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான டை கிடைச்சிருச்சு. நான் பாருங்க நம்ம டை வந்து நான் எடுத்து இப்படி பாட்டில்ல வச்சிருக்கேன். இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்றேன்னா, இது ரொம்ப லிக்விடா இருக்குல்ல. ஆக்சுவலி நல்லா கொதிச்சு வந்தா திக்கா தாங்க இருக்கு. ஆ இது வந்து நான் நெறைய குவான்டிட்டி பண்ணதுனால எனக்கு ஒரு பெரிய பாட்டில் கிடைச்சுச்சு. இந்த அரைச்சு வச்சிருந்தேன் பார்த்தீங்களா? அத நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, பாதி குவான்டிட்டில போட்டு அரைச்சத இன்னும் செமி சாலிடா திக்கா பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ் வடிகட்டினதுக்கு அப்புறம் அந்த சீட்ஸ் இருந்ததுல, அதையும் இந்த பேலன்ஸ்ல போட்டு அரைச்சாச்சு. ஸோ அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் தலையில அப்ளை பண்றேன். அப்படி இல்லன்னா காட்டன்ல டிப் பண்ணி அந்த லிக்விடையே நீங்க தலையில அப்ளை பண்ணிட்டு, ஒரு 2 காலையில நீங்க இத வந்து ரெடி பண்ணி இந்த லிக்விட வச்சுட்டீங்கன்னா, ஒரு மார்னிங்கே நீங்க தலையில சும்மா அப்ளை பண்ணி வச்சுட்டு, ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் அப்படியே விடணும். 1/2 மணி நேரத்துலலாம் மத்த டை மாரி இது ஆகாது. ஒரு 2, 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெறும் தண்ணீல நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. உங்க ஹேர் ஸ்லோலி கம்ப்ளீட்டா பிளாக் ஆகும். அண்ட் உள்ளிருந்தே நல்லா பிளாக்கா ஹேர் வர ஆரம்பிக்கும். இவ்வளவுதாங்க. இது சூப்பரான ஒரு ஹேர் டை. அது ஹேர வந்து நரிஷும் பண்ணும். நம்மளுக்கு கலரிங் மாறுறதோட ஹேரும் நல்லா வளர ஆரம்பிக்கும். ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷனர் ஸ்ட்ரென்தன் பண்ணும். எல்லாமே இதுல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டை நிஜமாவே நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா எஃபெக்டிவா இருக்குங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. பாய். தேங்க் யூ.